எங்க காமி ஏய் கல்யாணம் ஆயிட்டா உங்களுக்கு டேமேஜ் ஆகல சாங்கெல்லாம் புதுசா தான் இருக்கு மேரேஜ் ஆகல டேமேஜ் ஆகல ஏய் மேரேஜ்ல என்ன டேமேஜ்னா என்ன மேரேஜ்னா கல்யாணம் டேமேஜ்னா கல்யாணம் கல்யாணம் என்ன தெரியாதா தெரியாதே அம்மி மீது தாரடி வார்த்தை ஒரு கழுத்தில் கட்டுவது தாலி அப்படி கட்டக்கூடிய அந்த தாலி தான் கல்யாணம் யாருக்குமே தெரியாது ஒரு மணிக்கு மேல ஓட்ட பிடிச்சிட்டு குதிச்சு வச்சுக்கோ ஓட்ட பிடிச்சி குதிக்கணுமா அதான் கல்யாணம் நீ எங்கே குதிச்சிருக்கிற முடியல நான் அங்க இருக்கும்போது நிறைய குதிச்சிருக்கிறேன் ஒரு நேரம் நீ கேட்டுமா நல்லா பாடுறீங்க நல்லா பேசுறீங்க உங்க பழக்க வழக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா உங்க பழக்க வழக்கத்தை பார்க்கையில பழக்க வழக்கம் நல்லா இருக்கும்னு தெரியும் ஏன் பழக்கமெல்லாம் கவலைப்படாது ஏதோ என்ன 4000 செலவு பண்ணிருக்கேன் ஏமா உங்களை நான் காதலிக்க ஆசைப்படுறேன் நான் உங்களுக்கு வாட் இஸ் யுவர் நேம் காதல்னா என்ன தெரியாதா இல்ல தெரியாதே சின்ன பிள்ளையா இருக்கேம்மா ஏப்பா அத அவுக்குற காதலை பத்தி உனக்கு சொல்லி தரேன் அது காதல கலவணி காதல அவுத்த வர்றது ஜவாமா ஜவாமா நல்ல காதல் இப்படியே காதல் பண்ணு நீ அவுத்துட்டு வா ஏய் எனக்கு வேற துணிமணி போட்டு போற வேற துணிமணி போட்டு வா இத மாத்திரத்துக்கு 1 மணி நேரம் ஆச்சு அவுத்துக்கிட்டு வா பரவாயில்லை காதல் என்பது தெய்வீகமானது அப்படியா ஆமா நான் உங்களை காதலிச்சு கல்யாணம் உங்களை கொல்ல போறேன் அதுல ஏன் முடியணும்னா என்ன செய்ய இல்ல கல்யாணம் பண்ணி கொல்கிறே அம்மா ஏமா ஒரு கல்யாணம் ஒரு கொலை தானே ஐயா சொல்றாரு நல்ல நேரம் முடிய போது சீக்கிரம் வாங்க அதோட அந்த மாப்பிளைக்கு நீ ஆம்பளை பேர போய் ஓகே மார்க்கற பொம்பளைய குறை சொல்ற பத்தா உட்கார்ந்து அப்படிலாம் இல்ல உங்களை எப்படி காதலிக்கிறேன்னா ஏய் என்ன காதல் பண்ணிட்டு ரேவதியை எடுத்துட்ட பேல மண்டே ஓடுற ரேவதி ராகத்துல துதுவளையலையரச்சு தொண்டையில அழைச்சு நான் கூட பேச போறேன் மணிக்கணக்கா தூடாம நீ விளக்க கிளப்பி விட்டு எரிய வச்சு தூண்டுக்க கிளப்பி விட்டா பெருசாகுமா உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா
உன் வேலை முடிஞ்சுன்னு ஆரம்பிச்சு கிளம்பிட்ட பத்தியா? இல்லம்மா. இதுக்குதான் யாரையும் நம்ப கூடாதுங்கிறது. நம்ம காதலிச்சா கல்யாணம் பண்ண காசு வேணும்ல. அதான் கேமராக்காருக்கு ஒரு ஊசி, இந்த ஐயர் வந்துருந்தாருன்னா அவருக்கு ஒரு ஊசி. இந்த ஊசி போட செத்தே போயிருவாங்க. எப்ப நான் பண்றேன் கிட்ட வா. என் பூட்டு வளர்த்தி போற ஆம்பளை பூட்டு வளர்த்தியா இருந்தா ஆம்பளை வளர்த்தியாத்தாம இருக்கானு. ஆம்பளை வளர்த்தியா என்ன பண்றது போயா? ஆக்களை யோ கொண்டுருவேன். 4000 ரூபாய் செலவு பண்ணி எனக்கு தெரியும் உன்னை பத்தி உன் பூனை மூடு. செலவு பண்ணி 100 ரூபாய் நான் உங்களுக்கு சொல்றேன். அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள மலை
யார் ஒருவன் பூலோகத்தில் இருக்கின்றானா என்று கேட்டால் 33 தேவர்களும் 47 யாவர் ஊழிய சபையில் ஒரு பவனமாகத்தான் இருந்தோம். பெருமையை பரப்பிக் கொள்ளும் எனது சேரன் ஹரிச்சந்திரன் ஒருவன் இருக்கிறார். ஹரிச்சந்திரன் உத்தமன், சத்தியவந்தன், ஏகாமத்திரிவரன், திருச்செங்கு சக்கரவர்த்திக்கு சுவர்க்கத்தை அமைத்துக் கொடுத்தவன். அவன் புதல்வன் தானே ஹரிச்சந்திரன். அவனை பற்றி எனக்கு தெரியாதா? ஏழதை சொல்ல வேண்டும். கூறுவது முற்றிலும் போய் அப்போதான் சும்மா இருந்தார். என்னோட வாதம் வந்து விட்டார். ஹரிச்சந்திரனை புயலாக்கி விட்டார். ஆட்சி வளர்த்து கொண்டு மது கொடுத்து சுமப்பான எப்படியும் ஹரிச்சந்திரனை புயலாக்கி விடுவதென்று பற்றினை கண்டனம். பறித்து அக்னி தேவனை அழைத்து இப்போது இந்த காதுமா நகரத்தில் பிராமண குலத்தில் உதித்து காலகண்டனாக அவதரித்து ஹரிச்சந்திரனுடைய 2 பிள்ளையை விலைக்கு வாங்கி கொடுமைப்படுத்தி எப்படியாவது அவர்களிடமிருந்து எனக்கு ஓர் பொய்யாவது வாங்கி தர வேண்டும் சென்று விட்டார் அக்னி தேவன். காசுமா நகரத்தின் பாரம்பரிய தோற்றியனை வீரபாகுவையும் அவனது மனைவியையும் மதுவேக செய்து இமயமலை சாலையில் வைத்துவிட்டு இப்போது இந்த காசு மயானத்தில் நீ வீரபாகாக அவதரித்து ஹரிச்சந்திரனை கல்யாணம் செய்து அவனை சுடுகாடு காக்க வைக்க வேண்டும். சென்று விட்டால் படும்பாட்டைப்பார் மமுதை காட்டுகிறான். அதோ லோகிதாசன் மேல வனாந்திரம் செல்கின்றான். அவன் இங்கு திரும்பி வரப்படக்கூடாது. அவனுக்கே சாகுபடி செய்ய வேண்டும். சாகுபடி செய்து விட்டால் பெற்றபடி பித்து பிள்ளைமணி கல்யாண்பார்கள். பெற்ற மனதானது பொழுது அடைந்தவுடனே பிள்ளையை காணவில்லை என்று பரிதவிப்பார் சந்திரமதியானவள். அப்படி என்றால் என்ன செய்வார்? தப்பு ஓடத்தான் செய்வார். ஓடிவிட்டார் தேவர்கள் எல்லோரையும் அழைத்து விட்டோம். நீ யாரை அழைப்பது? நாகேந்திரனை பாக்குருவாக செய்து அவனை தடுத்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். நாகப்பா, உன் கருணை கண்கள் திறக்க வேண்டும். என் காரியத்தை முடிய வேண்டும். பாம்பாக காற்ற வேண்டும். ஓடிவா.
சங்கம் யாவரும் அறிவறியா எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே செவ்வந்தி பூக்களே